முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி, அவர் ரெட்டி இல்ல, அவர் ஒரு கிறிஸ்தவர். ஏழுமலையானுடைய பாவம் சும்மா விடாதுன்னு சொல்லி பகிரங்கமா சட்டசபையில பேசினார். ஹெலிகாப்டரிலே சென்ற சாமுவேல் ராஜசேகர் என்ன ஆனார், எப்படி நடந்தது, அவருடைய அங்கங்கள் வருத்தப்படக்கூடிய, அவருடைய இறப்பு என்பது வருத்தத்துக்குரியது. இன்னைக்கு உலகம் முழுக்க திருப்பதிக்கு போயிட்டு வந்தாலும் லட்டு எங்கன்னு அடுத்த வார்த்தை வரும். அப்ப அந்த லட்டு தான் திருப்பதியினுடைய அந்த புனித தன்மைக்கு அடுத்த கட்டமாக மக்கள் மனசுல இருக்கக்கூடியது. சாதாரணமாக விட மாட்டோம். ஏன்னா இந்து மத சாமியார்களை கலங்கப்படுத்த பாக்குறாங்க, இந்து மத கோயில்களை கலங்கப்படுத்த பாக்குறாங்க, இந்து மத நம்பிக்கை கொண்டவர்களை கலங்கப்படுத்த பாக்குறாங்க. இப்படி தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்துக்கு ஏதாவது கருத்து தெரிவிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? பையனுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கலாம், எந்த நல்ல நேரம் பார்க்கலாம், எந்த நல்ல நாள் பார்க்கலாம்னு அவரு சுத்திட்டு இருக்கிறாரு. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் இந்து மக்கள் கட்சியை சார்ந்த நிர்வாகி திரு செந்தில் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். நிறைய விஷயங்கள் நீங்கள் ஆன்மீகம் சார்ந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க. விநாயகர் சதுர்த்தி எல்லாம் முடிஞ்சு பல விஷயங்கள் நீங்க பக்தி சார்ந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க. இந்த சூழல்ல இன்னைக்கு தமிழகம் மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் ஒரு பெரும் பேசுபொருளாகி இருக்கிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட பதில் கேட்டிருக்கார் ஆந்திர அரசிட்ட இருந்து. திருப்பதி தேவஸ்தானத்தால் வழங்கப்படுகிற லட்டுல அதாவது விலங்குகளினுடைய கொழுப்பு, அப்புறம் மீனினுடைய எண்ணெய் இதெல்லாம் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க இந்த சம்பவத்தை? அது உண்மையா? ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி, அவருடைய தந்தையார் சாமுவேல் ராஜசேகர் அவர்கள் பல நாட்களாக ராஜசேகர் ரெட்டி அப்படின்னு தான் நமக்கு தெரிஞ்சிட்டு இருந்தது. ஆனால் அவருடைய இறந்த பிறகு அவரை அடக்கம் செய்கின்ற அந்த விதத்தில் பார்த்தோம்னா, அவருடைய சவப்பெட்டியை பார்த்தோம்னாக்க சிலுவை போட்டு கிறிஸ்தவ முறைப்படி போய் அவரை அடக்கம் செய்தார்கள். அப்போதான் தெரிஞ்சது நிறைய பேருக்கு அவர் ரெட்டி இல்லை, அவர் ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கிற செய்தி தெரிய வந்தது. அப்ப அவருடைய முதலமைச்சராக யாரு, சாமுவேல் ராஜசேகர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது எதிர்கட்சியில இருந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு சட்டசபையில விவாதம் நடந்துச்சு. என்ன விவாதம்னா, திருப்பதி ஏழு மலைகளை உடையவனுக்கு முழுக்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களை மலைகளிலே ஏற்றுவது, அந்த ஏழுமலையானுடைய புனிதத்தன்மையை அங்கு குறைப்பது, திருப்பதி மலையில் இருக்கக்கூடிய அத்துணை விதமான புனிதத்தன்மையை எப்படியெல்லாம் கெடுப்பது என்பதெல்லாம் இந்த சாமுவேல் ராஜசேகர் செய்தார் என்று ஏழுமலையானுடைய பாவம் சும்மா விடாதுன்னு சொல்லி பகிரங்கமா சட்டசபையில பேசினார். இன்னமும் நீங்க பதிவுகள் இருக்கு. அவர் பேசி சில நாட்களிலே ஹெலிகாப்டரிலே சென்ற சாமுவேல் ராஜசேகர் என்ன ஆனார், எப்படி நடந்தது, அவருடைய அங்கங்கள் சின்னாபின்னமாக சிதறி மலைகளுக்கு இடையிலே வருத்தப்படக்கூடிய, அவருடைய இறப்பு என்பது வருத்தத்துக்குரியது. ஆனால் அந்த இறப்புக்கு முன்பு நடந்த நிகழ்வுகள், இது சந்திரபாபு நாயுடு சட்டசபையில் பேசியதெல்லாம் பார்க்கும் பொழுது இறைவனுக்கு எதிராக, திருப்பதி மலைக்கு எதிராக யாரேனும் செயல்பட்டார்கள் என்று சொன்னால் அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் அந்த சட்டசபையினுடைய பேச்சிலிருந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நமக்கு காமிச்சது. அதை தொடர்ந்து ஜெகன்மோகன் ரெட்டியும் முதலமைச்சராக கடந்த காலங்களிலே அவர் இருக்கும் பொழுது அவரும் ஒரு கிறிஸ்தவ மத அந்த பின்னணியிலே இருப்பதாக பல்வேறு விஷயமான சந்தேகங்களும், அதனால் அவர் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு நியமிக்கக்கூடிய நபர்கள் முறையாக இருக்கணும், வேலைக்கு எடுக்கக்கூடிய ஆட்கள் முழுக்க இந்துக்களாக தான் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் தொடர்ந்து நாங்களும் போராடி வந்தோம். அது ஜெகன்மோகன் ரெட்டியை சில மிஷினரிகள் இயக்குவது என்பது உண்மையிலேயே நடந்து கொண்டுதான் இருந்தது. அது ஏன்னா அது சாமுவேல் ராஜசேகர் தொடர்ந்தது. அப்ப ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய செயல்பாடுகள்ல எங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்து வந்தது. எப்படியாவது திருப்பதி ஏழுமலையானுடைய அந்த புனித தன்மைகளிலிருந்து ஏதேனும் ஒரு தன்மையை கெடுக்க வேண்டும், இந்துக்களுடைய நம்பிக்கைகளிலிருந்து அவர் ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்வார்னு நாங்கள் நினைச்சிட்டே தான் இருந்தோம். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பேரிடியாக, திருப்பதி என்று சொன்னாலே பகவானினுடைய பிரசாதம், லட்டு பிரசாதம் தாங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க திருப்பதிக்கு போயிட்டு வந்தாலும் லட்டு எங்கன்னு அடுத்த வார்த்தை வரும். அப்ப அந்த லட்டு தான் திருப்பதியினுடைய அந்த புனிதத்தன்மைக்கு அடுத்த கட்டமாக மக்கள் மனசுல இருக்கக்கூடியது. அப்ப அந்த லட்டுல மீன் கொழுப்பு, மீன் எண்ணெய், மாட்டிறைச்சி, பன்றி கொழுப்பு இவைகள் கலந்த ஒரு எண்ணெயை அந்த இதுக்காக பயன்படுத்தி இருக்கின்றார்கள். லட்டு செய்வதற்கு நெய்யிலே கலந்து
அதன் மூலமாக லட்டு செய்வதற்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால், உண்மையிலேயே சொல்றேன், இந்துக்கள் இன்னமும் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் அந்த ஆட்சியாளர்களுடைய செயல்பாடுகளிலே இது மாதிரியான நம்பிக்கைகளிலே மாட்டு கொழுப்பை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய, ஏங்க நான்வெஜ் சாப்பிட்டு திருப்பதிக்கு போக மாட்டாங்க. இல்ல மறுக்கிறாங்க சார். அவங்க தரப்புல இருந்து முன்னாள் அமைச்சர் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்ல இருந்து மறுக்கிறார். நான் குடும்பத்தோட சத்தியம் பண்றேன் திருப்பதி கோவிலுக்கு வர முடியுமா சந்திரபாபு நாயுடால அப்படின்னு கேள்வி கேட்கிறார். சத்தியம் செய்வது என்பதையெல்லாம் கடந்து உண்மையிலேயே அதை ஆய்வறிக்கைக்கு அனுப்பப்பட்டு குஜராத்தில் இருக்கக்கூடிய ஆய்வகத்துக்கு அனுப்பி அந்த ஆய்வகத்தில் இருந்து இந்த லட்டிலே இதற்கு முன்பு கான்ட்ராக்டாக கொடுத்திருந்த நெய் கான்ட்ராக்ட் கொடுத்திருந்த ஜெகன்மோகன் ரெட்டி காலகட்டங்களில் நெய் கான்ட்ராக்ட் கொடுத்திருந்த நெய்யில இருந்து என்னென்னலாம் இதில் பயன்படுத்தக்கூடிய இன்கிரீடியன்ஸ் என்னென்னலாம் அதில் இருக்கக்கூடியது என்றதெல்லாம் ஆய்வு செய்து கூறுகளை பார்க்கும் பொழுது அதிலே ருசிக்காக சுவைக்காக இதையெல்லாம் கலந்திருக்குது, கொழுப்புகள் எல்லாம் கலந்திருக்கிறது என்பதை அந்த ஆய்வறிக்கை வெளியே கொண்டு வந்திருக்கின்றது. சத்தியம் செய்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுடைய அதாவது கருணாகர ரெட்டியினுடைய தலைவர் ஒய்எஸ்ஆர் காங்கிரசினுடைய தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய ஆட்சி காலத்திலே இந்துக்களுடைய திருப்பதி ஏழுமலையான் ஒரு புனிதத்தன்மையினுடைய லட்டு பிரசாதத்திலே இப்படி கேவலமான விஷயத்தை கலந்திருக்கக்கூடிய அந்த நெய்யை எப்படி அந்த நிர்வாகத்தை அந்த நிறுவனத்தை இவர் இதில் இணைத்தார், அவருக்கு எப்படி அந்த கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இந்துக்களை மிகப்பெரிய காயத்தை மிகப்பெரிய வடுவை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த ஒரு செயல். இது ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் நடந்திருக்கிறது என்று சொன்னால் இன்னும் அடுத்த கட்டமாக சிபிஐ விசாரணை வைக்கணும். இதை அமைதியாக விட முடியாது. ஏன்னா இது ஏங்க இந்துக்களுக்கு எத்தனை புரிஞ்சு சொல்லுங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய ஜெருசலம் மாதிரி, இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய வெக்காமெதினா மாதிரி இந்துக்களுக்கு இருக்கக்கூடியது இங்க இருக்கக்கூடிய பூலோக வைகுண்டமாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கமாக இருக்கட்டும், திருப்பதியாக இருக்கட்டும், எங்களுக்கு இதுதாங்க. அப்ப அவ்வளவு முக்கியமான ஸ்தலங்க இந்துக்களுக்கு. உலகத்துல எந்த மொழியில இருந்தாலும் மொட்டை போட்டு போவாங்க, எங்க மொழியில இருந்தாலும் தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. எல்லாருடைய கஷ்டங்களையும் எல்லாருக்கும் செல்வ வளங்கள் எல்லாம் தரக்கூடிய ஒரு மலையாக ஏழுமலையான் இருக்கிறாருங்க. அப்ப அது ஏழுமலையானுடைய பிரசாதத்துல இப்படிப்பட்ட ஒரு பாவகரமான செயலை, இவ்வளவு கேவலமான ஒரு செயலை ஒய்எஸ்ஆர் காங்கிரசினுடைய தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் தலைமையிலான அரசு செய்திருக்கிறது என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். சாதாரணமாக விட மாட்டோம். நாங்களும் அடுத்த கட்டமாக எங்களுடைய இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் தமிழ் அர்ஜுன் சம்பத் அவர்கள் தலைமையிலே இதற்கான ஒரு கண்டன போராட்டங்களை நடத்துவோம். ஒய்எஸ்ஆர் காங்கிரசினுடைய தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி மீது உரிய விசாரணை நடத்தணும். ஏற்கனவே அவர் சிறையில் இருந்தார், பண மோசடி வழக்குகள்ல சிறையில் இருந்து வந்திருக்காரு. பல விஷயங்கள்ல அவர் மீது வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருந்துட்டு இருக்கு. இப்ப இந்த மாதிரியான ஒரு இந்து மத சென்டிமெண்ட்டை அவர் காயப்படுத்தியிருக்கார் என்பதை உறுதி செய்தால் நாங்கள் கண்டிப்பாக சொல்கின்றோம், இந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கு பின்னாடி இருந்து இயக்கிய சில அமைப்புகளாக இருக்கலாம், மிஷினரிகளாக இருக்கலாம், அவர்களை எல்லாம் யார் என்று கண்டறிய வேண்டும். ஏன்னா இந்து மத சாமியார்களை களங்கப்படுத்த பார்க்குறாங்க, இந்து மத கோயில்களை களங்கப்படுத்த பார்க்குறாங்க, இந்து மத நம்பிக்கை கொண்டவர்களை களங்கப்படுத்த பார்க்குறாங்க. இப்படி தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. இந்து மதம் ஆன்மீகம் பேசுறாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுன்றவர் கைது செய்து இந்த தமிழகத்திலையும் இந்த கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த நாடு முழுக்க பங்களாதேஷ்ல பார்த்தோம்னா பங்களாதேஷ்ல இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டு பங்களாதேஷ்ல மிக கொடுமைகளை இந்துக்கள் அனுபவித்து அப்படியெல்லாம் நடந்து ஒரு சில மாதங்களுக்குள்ளாக பங்களாதேஷ் அணி இந்தியாவில் சென்னையில் விளையாடுது. அப்ப இது என்ன, இந்துக்களுக்கு ஒரு அநியாயம் ஏற்பட்டால், இந்துக்களுடைய நம்பிக்கைகளை களங்கப்படுத்தினால் இதற்கு முடிவு கிடையாதா? எனவே இந்து மக்கள் கட்சி ரொம்ப தெளிவாக இருக்கின்றது. எந்த அரசாங்கமாக இருந்தாலும், எந்த தலைவர்களாக இருந்தாலும், எந்த நிர்வாகமாக இருந்தாலும் இந்து மத நம்பிக்கைகளை கேவலப்படுத்துவதோ, இந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிராக இது மாதிரியான இந்த மாதிரியான மாட்டிறைச்சி கொழுப்புகளை எல்லாம் சேர்த்து ஒரு லட்டு பிரசாதத்திலே கொடுக்கக்கூடிய இந்த செயல் மிக 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 கண்டனத்துக்குரியது. இந்த செயலை செய்த அத்தனை பேர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும். இது தெளிவா இருக்கும். திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய முன்னாள் பட்டாச்சாரியார் ரமணா அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு செய்தியாளர்களை சந்திக்கிறப்ப சொல்றாரு, இந்த விஷயத்த மட்டும் இல்ல, நான் அங்க பதவியில இருந்த பொழுது ஆகம விதிகள் கூட திருப்பதி தேவஸ்தானத்துல மீறப்பட்டது, முறையாக நடக்கல, நிறைய விஷயங்கள்ல முறைகேடுகள்லாம் நடந்தது அப்படின்லாம் ஒரு குற்றச்சாட்டை செய்தியாளர்கள் மத்தியில தெரிவிக்கிறார். அந்த மாதிரியெல்லாம் நடந்த கூடிய ஏதாவது ஒரு காரணிகளை நீங்க பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது திருப்பதி தேவஸ்தானம் என்பது பார்த்தீங்கன்னாக்கா மிக சரியான முறையிலே எப்பொழுதுமே நடந்து வரக்கூடிய ஒரு தேவஸ்தானம். அங்கே பார்த்தீங்கன்னா ஆகம விதிகளும் அங்கே இருக்கக்கூடிய பூஜை முறைகளும் பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையிலே தான் நடந்து வருகிறது. அதனால் அவர் ரமணா பட்டாச்சாரியார் அவர்கள் சொன்னது போல சில மாற்றங்களை ஜெகன்மோகன் ரெட்டி காலகட்டங்களிலே அங்கே நிர்வாகம், அங்கே இருக்கக்கூடிய அறங்காவலர்கள் குழு அமைத்து அதன் மூலமாக அடுத்தடுத்த கட்டங்களில் பூஜை முறைகளில் மாற்றப்பட்டது என்பது உண்மை.
அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளை ஜெகன்மோகன் ரெட்டி செய்தாரா, அல்லது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு பின்னிருந்து இயக்கினார்களா? இது மாதிரியான ஒரு நம்பிக்கை சார்ந்த, ஆகமம் சார்ந்த, ஆலய வழிபாடு சார்ந்த விஷயங்களிலே அரசாங்கங்கள் தலையிடக்கூடாது என்பதுதான் நாங்கள் தமிழ்நாட்டிலையும் சொல்லிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டிலையும் அது மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்க ஈவோன்னு இருக்கக்கூடியவர் வெறும் நிர்வாகத்தை தான் பார்க்கணும், வரவு செலவுகளை தான் பார்க்கணும். பூஜை பண்ணக்கூடிய முறைகளில் தலையிடக்கூடாது. அதுக்குன்னு ஒரு விதி இருக்கு. அதுதான் அறநிலையத்துறை விதி. இந்து சமய அறநிலையத்துறையினுடைய விதியின்படி பூஜை நடத்துவது, பூஜைகள் எப்பொழுது எப்படி பண்ணுவது என்பதையெல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் அதெல்லாம் மீறி ஈவோ தான் முடிவு பண்றார் இன்னைக்கு. அது மாதிரி தான் அந்த திருப்பதி தேவஸ்தானத்திலையும் அங்க இருக்கக்கூடிய பட்டாச்சாரியார்களுடைய ஆகம விதிகளுக்கு மாறாக சில நிகழ்வுகள் நடந்தது என்பது எங்களுக்கும் அந்த தகவலின்படி உண்மைதான். இது மாதிரியான செயல்களை செய்த ஜெகன்மோகன் ரெட்டி அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். திருப்பதி தேவஸ்தானம், திருப்பதியினுடைய அந்த மலையினுடைய புனிதத்தன்மை, 7 மலைகளையும், 7 மலையில் 2 மலை கிட்டத்தட்ட பல மலைகளில் சிலுவைகள் நடப்பட்டிருக்கு. பல மலைகளில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மத பிரச்சாரங்கள் நடத்திட்டு இருக்காங்க. நோட்டீஸ் கொடுத்தாங்க, பெரும் பிரச்சனை நடந்துச்சாங்க. ஒரு முறை பார்த்தீங்கன்னா அந்த திருப்பதிக்கு நடந்து போகக்கூடிய பாதயாத்திரை நடந்து போகக்கூடியவர்களாம் கிறிஸ்தவ மத நோட்டீஸ்கள் கொடுக்கப்பட்டது. அங்கே பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் எல்லாம் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். அப்போ கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் எப்படி திருப்பதி ஏழுமலையானுடைய நம்பிக்கையோடு அங்கே செயல்பட முடியும், பணியாற்ற முடியும்? அப்போ இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனைகளை சாமுவேல் ராஜசேகர் காலத்திலிருந்து, ஜெகன்மோகன் ரெட்டி காலத்திலிருந்து இவர்கள் எல்லாம் உள்ளே திணித்தார்கள். இப்போ சந்திரபாபு நாயுடுவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நம்புகின்றோம். ஏனென்று சொன்னால் சந்திரபாபு நாயுடுவின் மீது அவர் அரசாங்கம் அதெல்லாம் தாண்டி இந்து மத நம்பிக்கைகளிலே அவராக இருக்கட்டும், ஜனசேனாவினுடைய தலைவராக இருக்கட்டும், நம்முடைய சிரஞ்சீவி அவர்களுடைய தம்பி, அவர்கள்லாம் அற்புதமான ஆன்மீகவாதிகள். பவன் கல்யாண் அவர்கள் தனியா ஒரு அமைப்பு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கூட கேட்டிருக்காரு. இந்து சமய அறநிலையத்துறை அரசாங்கம் என்ன பண்ணணும், ஆலயத்தை விட்டு வெளியேறணும்னு கேட்கிறாரு. ஜனாதன பாதுகாப்பு அமைப்புன்னு ஒண்ணு தேசிய அளவில் உருவாக்குங்கன்னு கேட்டிருக்காரு. உண்மையிலே இந்த மாதிரி சந்திரபாபு நாயுடு அவர்கள் மீது நமக்கு முழுமையாக நம்பிக்கை இருக்கிறது. அவர் ஏழுமலையானிடத்திலே எந்த விதமான தவறான தகவல்களை தருவதற்கு வாய்ப்புகளே கிடையாது. அவர் ஆரம்பத்திலிருந்து அவர் ஒரு முறை நக்சலைட்டுகளுடைய தாக்குதல்கள்லேருந்து அவர் பிழைத்ததுக்கு கூட ஏழுமலையான் தான் காரணம்னு சொல்லி அப்படி அவர் முழுக்க முழுக்க ஏழுமலையானுடைய பக்தராக இருக்கக்கூடியவர். எனவே ஏழுமலையானுடைய ஆசையோடு இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு இது மாதிரியான தவறுகள் என்னென்னலாம் நடந்திருக்கோ அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும். ஏழுமலையானுடைய ஆலயத்தினுடைய புனிதத்தன்மை காக்கப்பட வேண்டும். இது இந்துக்களுடைய புனித ஸ்தலம்னா இங்கே தான். வைணவர்கள் எங்கே வருவாங்க? இங்கே தான் வருவாங்க, திருப்பதிக்கு தான் வருவாங்க. வேற எங்கே வைணவர்களுக்கு எந்த உலகத்தில் எங்கே போக முடியும்? அப்போ வைணவ சம்பிரதாயம், அது மட்டும் இல்லாமல் இந்துக்கள் எல்லா விதமான சைவ வழிபாடுகள், எந்த வழிபாடுகள் கொண்டாலும் இந்துக்களுடைய நம்பிக்கை திருப்பதி ஏழுமலையான். அப்போ திருப்பதி ஏழுமலையானுடைய அந்த நம்பிக்கையை, புனிதத்தன்மையை களங்கப்படுத்த யார் நினைத்தாலும் அதை நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம். சந்திரபாபு நாயுடு அவர்கள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கின்றோம். அதுதான் எங்கள் நிலைப்பாடு. உலகம் முழுவதும் இருந்து, இந்தியாவில் மட்டுமில்ல உலகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் வருகிறார்கள். ஆனால் பல மாநிலங்கள்ல இருந்து, குறிப்பாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், அண்டை மாநிலமான நம்ம தமிழகம், கேரளம்னு அங்கே நிறைய பக்தர்கள் போகிறது. ஆனால் இது காலங்காலமாக பக்தர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, வேற்று மாநிலத்தை சார்ந்தவர்களை ஒழுங்காக வழி நடத்துறது இல்லை, அங்கே பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் முறையாக கையாளுறதில்ல, அவமதிக்கிறாங்க, தள்ளி விடுற விஷயங்கள், கூட்ட நெரிசலை நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வந்துட்டே இருக்கு சார். அதுக்கு ஏதாவது தமிழக தரப்புல இருந்து இங்க இருக்கக்கூடிய தேவஸ்தான பிரதிநிதிகள் யாராவது பேசியிருக்காங்களா? அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கு? அதாவது வேற்று மாநிலத்தவர்களுக்கு முக்கியத்துவம் தரவில்லை அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயமா நம்ம பெரிய அளவுல அந்த மாதிரியான எதிர்ப்புகள் அங்கே நடந்ததா நமக்கு சம்பவங்கள் பெருசா எதுவும் நடக்கும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்க ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மொழியில தான் இருக்கக்கூடிய அந்த மொழி தெரிந்தவர்கள் தான் வேலையில் இருப்பார்கள். அந்த மொழியில் இருக்கக்கூடியவர்கள், மொழி தெரியாதவர்கள், இப்போ நம்ம தான் ஹிந்தி தெரியாது போடான்ட்டானே தமிழ்நாட்டில் தான் மற்ற மொழிகளை கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகளே இல்லாமல் தமிழன்னா தமிழ் மட்டும்தான் தெரியணும். அந்த தமிழ் கூட எழுத படிக்க தெரியாமல் இன்னைக்கு தமிழன் இருக்கான். ஸோ அப்போ இந்த தமிழ்நாட்டினுடைய விஷயத்துக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், தமிழ்நாட்டில் நம்ம பல மொழிகளை கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். நம்ம அப்போ தான் ஹிந்தி தெரிந்திருக்க வேண்டும், தெலுங்கு தெரிந்திருக்கணும், கன்னடம் தெரிந்திருக்கணும். இப்படி பல மொழிகளை தெரிந்து வைத்தவர்களாக ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்தவர்களும் இருக்க வேண்டும். இன்னைக்கு கர்நாடகாலாம் அப்படி பிரச்சனை இல்லை. கர்நாடகத்துக்காரங்களாம் ஹிந்தி தெரியும், கர்நாடகாரன் தெலுங்கும் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 4 மொழிகள் தெரிந்திருப்பார்கள். கர்நாடக மாநிலம் தமிழ் நல்லா பேசுறாங்க, தமிழ் நல்லா அவர்கள் அற்புதமா பேசுறாங்க. அப்படியே அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு மாநிலங்களும் ஓரளவுக்கு மாற்று மொழிகளை தெரிந்திருப்பார்கள். ஆனால் பொதுவாகவே ஒவ்வொரு மாநிலத்தில இருந்து, இப்போ நம்ம தமிழ்நாட்டில இருந்து, இப்போ நம்ம வெளியிலேருந்து வராங்க, ஆந்திராவிலேருந்து வராங்க, கொல்ட்டி வரான்னுவாங்க. அது கிண்டல் செய்வானுங்க. நம்ம இது யதார்த்தமான விஷயம் தானே. அப்போ நம்ம அது யதார்த்தமாக ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்.
வெவ்வேறு மாநிலங்கள்லேருந்து வரக்கூடியவர்களாக இருந்தாலும் அங்கே வந்து என்ன ப்ரொசீஜராக வழிகள் இருக்கும், எந்த வழியாக போகணும், எந்த வழியாக வந்து கவுண்டர் வழியாக போய் போகணுன்ற முறைகள் இருக்குது. அதெல்லாம் மீறி சில பேர் தாண்டி போவாங்க, எகிரி போவாங்க, அந்த இடத்துல குப்பையை கொட்டுவாங்க, இப்படி தேவையற்ற விஷயங்கள் நடத்துனாங்கன்னா அங்கே கண்டிப்பு என்பது இருக்க தான் செய்யும். அது மாதிரி நிகழ்வு தான் நடக்குமே தவிர இவர் வேறு மாநிலத்தை சார்ந்தவர் எனவே இவர் மீது நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும்லாம் கிடையாது. அங்கே ஆந்திராவில் இருக்கட்டும் அல்லது கர்நாடகாவாக இருக்கட்டும் அல்லது நாங்கள் சபரிமலைக்கு போகிறோமே கேரளாவாக இருக்கட்டும், கேரளாவிலையும் வந்து பார்த்திங்கன்னா சில நபர்கள் செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடக்குது. அங்கே சில நீங்கள் சொல்கிற மாதிரி இன ரீதியான சில பேர் அந்த மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான நிகழ்வுகளும் முழுக்க தடுக்கப்பட வேண்டும். ஏன்னா இது வந்து பாரத நாடு முழுக்க நம்முடைய மக்கள் தான். அதில் வந்து எந்த இன ரீதியாக மொழி ரீதியாக வேறுபாடுகள் கொள்ளக்கூடாது. பக்தி ரீதியாக வரக்கூடிய பக்தன் அது எந்த கோயிலுக்கு வந்தாலும் அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தனுக்கான ஒரு வழிமுறைகளை அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் செய்ய வேண்டும். செய்வதற்கு தான் நாங்கள் வந்து முயற்சி செய்கிறோம். அது மாதிரியான நிகழ்வு அதை தாண்டி ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் அதை ஆலோசிப்போம். அது சம்மந்தமாக எதாக இருந்தாலும் புகார்கள் கொடுப்போம். தமிழகத்தை ஆளுகிற தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்துக்கு ஏதாவது கருத்து தெரிவிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? அவர் முதல்ல விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிப்பாரான்னு பார்த்தோன்னா கிடையாது. அவர் எங்கேருந்து திருப்பதி லட்டில் போய் இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்குன்றதை பற்றிலாம் அவர் கருத்து தெரிவிக்க போகிறாரு. அவர் அமெரிக்கா போயிட்டு வந்ததுலேருந்து எப்போ தம்பிக்கு வந்து அவருடைய பையனுக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கலாம், எந்த நல்ல நேரம் பார்க்கலாம், எந்த நல்ல நாள் பார்க்கலான்னு அவர் சுற்றிட்டு இருக்கிறாரு. அவருக்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் இன்னும் 2 ஆண்டு காலத்தில் வந்து திரும்பவும் 2026 வருகின்ற சட்டசபை தேர்தலில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் முழிச்சிட்ருக்கிறார். அவர் வந்து இந்த மாதிரியான இந்துக்களுடைய நம்பிக்கை கொண்ட இந்த விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. நிறைய தகவல்கள்னா எங்களோட அரங்கிற்கு வந்து நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. நன்றி.